ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 10 தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்ட் 9 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வாங்க காய்ஸ். ஏன்னா ஸ்டோரி கேம், அப்போ தான் அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நான் போன பாட்டில் என்ன நடந்ததுன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் காய்ஸ். நம்ம போன பாட்டில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துருங்க காய்ஸ். நம்ம இந்த ரெக்கார்டு ஒழுங்காக பண்ணாதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்டா, நான் மிஷன்ஸ்லாம் ஷார்ட்டாக சொல்லியிருப்போம். அதாவது நான் மிஷன்ஸ் மட்டும் தான் கைஸ் முடித்தேன். இந்த பாட்டில் நம்மளோட மெயின் கண்டென்ட் என்னென்னா, பொஸ் ஃபைட்டுக்கான ப்ரிப்பரேஷன் தான் கைஸ். அப்படி முடிஞ்சால் பொஸ் ஃபைட் கூட நம்ம பண்ணிடலாம் கைஸ். நான் என்ன பொஸ் ஃபைட் சொல்கிறேன்னா, செகண்ட் மெயின் பொஸ் ஃபைட் கைஸ், ட்ரெண்ட் அண்ட் அதில் பேர். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் பண்ண பார்க்குறேன். ஓகே கைஸ், அப்படி இல்லைனா மிஷன்ஸும் கொஞ்சம் முடிக்கணும் கைஸ். நம்ம பொஸ் ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிற வகையில் நம்ம என்ன செய்யணும்டா, ப்ரைமரி கியருக்குள்ளே போகணும் கைஸ். ஓகே, அடுத்து நான் இந்த விஷயம் இப்போ தான் கைஸ் பார்த்தேன். எனக்கு ஒரு புது கன் ப்ளூ பிரிண்ட் தந்துருக்கானுங்க, ஸ்கார். சரியா, இதில் ஸ்கோர்னு போட்டிருக்கேன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், வேறு லெவல் டேமேஜ் வந்து 70 கைஸ். நம்மளது வந்து 48, ஃபயர் ரேட் 600, மேகசின் 40. மற்ற எல்லாமே குறையதாங்க கைஸ். ஆனால் டேமேஜ் 70ன்றது சீரீஸில் வேறு லெவல். இதைத்தான் நான் க்ரஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்டா, இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கைஸ், இதுக்கு இந்த பின்னுக்கு பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கேன், வண்டர் ரெண்டு போட்டு ப்ளூ கலரில் பேனர் இருக்குது கைஸ். ஓகே, இது பயோன் ரெண்டு போட்டு மஞ்சள் இருக்குது கைஸ். மஞ்சள்ண்டா எனக்கு தெரிஞ்சு லெஜெண்டரி லெவல்னு நினைக்கிறேன் கைஸ். அதான் நான் முடிஞ்சளவு க்ரஃப் பண்ணணும்னு பார்க்குறேன். நம்மளுக்கு ஏதோ ஒரு லக்கில் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த கன்லேயே நம்ம போகணும் கைஸ். இந்த கன்னை அப்கிரேட் பண்ணி கொண்டு போய் நம்மளோட ஏகே வந்து டயர் 2ல் இருக்குது. நம்ம டயர் 3 கொண்டு போகணும். அதுக்கு ஏதோ பெர்லியன் கிறிஸ்டல் ஏதோ கேட்குறானுங்க கைஸ். அது எப்படி செய்கிறேன்னு தெரியல. இதை எனக்கு எப்படி செய்கிறேன்னு தெரியுமா? இப்போ நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணால் தான் கைஸ் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறேன் கைஸ், பெர்லியன் கிறிஸ்டல் எப்படி எடுக்கிறேன். நான் டிஸ்அசம்பிள் பண்ணதுக்கு லூட்ஸ் எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் கைஸ். ஓகே காய்ஸ், நான் ஒரு இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், போருங்க. அந்த பில்டிங் மாதிரி ஒரு படம் போட்டு காட்டி கொண்டிருக்கா, 0.8 மீட்டர். அங்கே தான் நான் போக போகிறேன். ஏன்டா அந்த இடத்துல பெர்லியன் கிறிஸ்டல் கிடைக்குமா காய்ஸ்? நம்ம ஷார்ட் கட்டால் முடிஞ்ச அளவுக்கு போக பார்ப்போம். நல்ல விஷயம். அது மட்டும் கிடச்சிச்சுன்னா காய்ஸ், நம்ம ஸ்காருமே செஞ்சு வைப்போம் அதுக்கும். ஓகே, அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இங்கே நிறைய பேர் நிற்கிறானுங்க. நம்ம ஏகேக்கு பேர்னிங் பவர் போட்டுனாங்க. அது ஏதாச்சும் பண்ணுதான்னு வேறு பார்க்கணும் காய்ஸ். அவனுக்கு ஏதோ ஆகுது. இந்த அவனுக்கு தானே ஹெச்பி குறையுது பாருங்க காய்ஸ். பேர்னிங் நம்ம ஒரு லெஜெண்டரி மூட் போட்டுப்போம் காய்ஸ். அதை பார்த்தீங்கன்னா ஓகே, இனி கண்ணை வேஸ்ட் பண்ண வேணாம். எர்ரா கத்திய எத்தனை பேர் காய்ஸ். இன்னும் நம்ம இடத்துக்குள்ளேயே போகலை. இங்கே தான் பெர்லியன் கிறிஸ்டல் கிடைக்குமென்னு போட்டிருக்கு. அது தேவை காய்ஸ். உண்மையிலே எல்லா பார்ட்ஸுமே நம்மள்ட்ட இருக்குது. ஓகேயா, என்ன காய்ஸ் செஞ்சுட்டு இருக்கானுங்க, வணங்கி கொண்டிருக்கானுங்க காய்ஸ். சத்தமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏண்டா நான் அப்படிப்பட்ட இடத்துல விளையாடிட்டு இருக்கேன். ஓகே, இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகே, ஓட்டோ டேக்குன்னு ஏதோ அடுக்குறான் பார்ப்போம் காய்ஸ். பெர்லியன் கிறிஸ்டல் கிடச்சா வேறு லெவலில் இருக்கும். நம்ம இதில் இப்படி ஓட்டோவை எடுக்கிற பொருட்களை வச்சு தான் காய்ஸ் நம்ம பெர்லியன் கிறிஸ்டல் எடுக்க முடியும். இப்போ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். யார் இது அடிச்சு விட்டாங்க காய்ஸ். என்னங்க ஸ்ப்ரிண்டர்லாம் கிடச்சிருக்கு போடு. ஓகே, வெப்பன் கிரியேட்டா காய்ஸ். என்ன காய்ஸ், ஏதோ நம்மளை வந்து அடிச்சிச்சு. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஏமாற்றிட்டானுங்க காய்ஸ். வெப்பன் கிரியேட்டர்னு சொல்லி நம்மளை சாவடிக்க பார்த்துட்டானு. நல்லா அடிச்சு போட்டு யாரு காய்ஸ், ஏதோ நெருப்பெல்லாம் பற்றி கொண்டு இருக்கு காய்ஸ். என்ன கர்மம் காய்ஸ் இது, என்னோ தெரியல. நம்ம லூட் எடுக்க வந்த வேலையை பார்ப்போம். ஓகே, இங்கால தான் நம்ம லூட் அடிச்சாச்சு. இப்போ இங்கால போகணுமா?
காய்ஸ் ஸ்டோரேஜ் கிரியேட் நம்பி துறக்கலாமா? ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், பெர்லியன் கிறிஸ்டல் கிடச்சிருச்சு. வேறு லெவல் போடு. அப்போ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கிரியேட்டில் தான் காய்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ நம்மளால் டிஸ்அசம்பிள் பண்ணி எடுக்கலாதோ. ஓகே, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது காய்ஸ், மெயின் கிரியேட் ஒன்று இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்க லூட்லாம் அடிச்சுட்டு போகிறேன். பெட்டா ஓகே காய்ஸ் போடு. 3 பெர்லியன் கிறிஸ்டல் போடு காய்ஸ், வேறு லெவல். அங்கேயும் ஒன்று என்ன காய்ஸ் ஏதோ கிடச்சிருக்கு. பிளாக் சிப்பா ஹங்கரியா காய்ஸ்? ஓகே, என்ன தெரிஞ்சு வேறு லெவலில் லூட் எடுத்துருப்பாங்க காய்ஸ். கொஞ்ச நேரம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது காய்ஸ். யாரு காய்ஸ் இது? கொஞ்ச நேரம் லூட் அடிச்சிருக்கிறதுக்கே இவ்வளவுதா காய்ஸ்? ஓகே, விவண்ட் ஏதோ இருக்குது. சே, வாசிக்க சொல்லணும் கடுப்பா இது. ஓகே காய்ஸ், வெப்பனை நார்மல் கிரியேட் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேயும் அந்த மிஸ்ட்ரிக்கல் கிரியேட் இருக்குது காய்ஸ். அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன்னா அதுலேயும் பெர்லியன் கிரியேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காய்ஸ் இந்த பெரிய டவரு? முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய் ஃபாஸ்ட்டாக லூட் எடுத்துகிட்டு வரணும். காய்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் விளங்குதாங்க? போகிறோம் காய்ஸ், இங்கே ஏதோ இண்டஸ்ட்ரியல் டேப் பண்ணிருக்கா. என்ன கருமங்க காய்ஸ் இது? நம்பி போகலாமா? ஃப்ளேம் எசன்சியா? டெய்லி என்ன அடிக்கிற காய்ஸ்? இது ஒரு கிரியேச்சர் காய்ஸ். போடுங்க, டேர்ம் பண்ணிடும். பண்ண இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. ஓகே, ஏதோ தவளை மாதிரி காய்ஸ். நெருப்பு பவர் இருக்குது போல இருக்கு காய்ஸ். நம்ம ஒரு பேக்கில் பார்ப்போம். நம்மளுக்கு தேவையான கிறிஸ்டல் கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளால் ஒரு டே தான் அப்கிரேட் பண்ண முடியும். இது ரப்பர் 5 கிடச்சிருக்கு காய்ஸ். ஐயோ, அப்போ டிஸ்அசம்பிள்லாம் பண்ணி எடுக்கல அது காய்ஸ். நம்ம வயரில் இதே மாதிரி தேடி தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து ஏதாச்சும் பொருட்களை கிராஃப்ட் பண்ணாலே வந்துடுமாங்க காய்ஸ். அது என்ன கதைன்னு தெரியல, அதனால் அதை விட்டுரும். ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், நான் அந்த இது பார்த்துட்டீங்க. ஒவ்வொரு இந்த மாதிரி சிட்டிலையும் ஆக்டிவேட்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம ஆக்டிவ் பண்ணணும். அதான் மிஷன் கம்ப்ளீட்டாக. அந்த நான் பர்பிள் லைட் பார்த்துதா, அதான் ஏறியலம்மா. ஓகே போடு, எல்லாத்துலேயும் பாஞ்சு பாஞ்சு ஏறுறாங்க காய்ஸ். இதா ஓகே, ஒன்றை முடிச்சாச்சு. நம்மளோட ஏகே கொஞ்சம் பவராக இருக்கு காய்ஸ், நான் எதிர்பார்க்கல. ஓகே காய்ஸ், ஃபைனலி இதையும் போட்டாச்சு காய்ஸ். இது ஏகே இல்லை காய்ஸ், நம்மளோட தலைவர் யார் நம்மளுக்கு நல்ல நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். அந்த ஏதோ ஒரு எஸ்எம்ஜி காய்ஸ், எனக்கு அதில் பேர் தெரியல. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே காய்ஸ், ஆக்டிவேட்டர் ஆக்டிவ் பண்ணுவோம். காய்ஸ் நம்மளுக்கு எதோலாம் தர்றானுங்க. போடு, இதுலேயும் பெர்லியன் கிறிஸ்டல் காய்ஸ். அப்போ கன்ஃபார்ம் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸோ மிஸ்டிக்கல் பாக்ஸோ ஏதோ ஒன்று அதுலேயும் நம்மளுக்கு என்ன காய்ஸ் வேறு லெவலில் வாய்க்குள்ள போடு காய்ஸ். அப்போ நம்மளுக்கு அந்த மிஸ்ட்ரி பாக்ஸோ மித்திக்கல் பாக்ஸோ ஏதோ உண்டு, அதுலேயும் நம்மளுக்கு ஏதாச்சும் தர வாய்ப்பு இருக்குது காய்ஸ். என்ன காய்ஸ் இது? இங்கே வேறு இந்த நான் இங்கே நிற்கிறானுங்க. இதை சுட்டு கொள்றா ஃபஸ்ட்டு. யார் காய்ஸ் அவன்? இது அடிக்கிங் காய்ஸ், வேறு லெவலில் டேமேஜ் இல்லைண்ணா. ஏற்கனவே இந்த அடி வாங்கியிருக்கேன் விசராது. ஓகே காய்ஸ், இந்த இடத்தையும் ஒரு லூட் அடித்து போட்டு பெர்லியன் கிறிஸ்டல் இன்னுமே கிடச்சா நம்மளை எல்லா மிஷனையும் முடிச்சிட்டோம் காய்ஸ். அந்த மிஸ்ட்ரிக்கல் ஓகே மிஸ்ட்ரிக்கல் பாக்ஸ் மட்டும் கிடச்சிச்சின்னா இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ண மாதிரி காய்ஸ். யாரு காய்ஸ் அது? இது இந்த ஓனாய். நம்ம ஏற்கனவே இதுக்கு முதல்ல பாட்டில் பார்த்துருப்போம். ஓகே காய்ஸ், இந்த இடத்தையும் ஒரு லூட் அடித்து போட்டு பெர்லியன் கிறிஸ்டல் இன்னுமே கிடச்சா நம்மளை எல்லா மிஷனையும் முடிச்சிட்டோம் காய்ஸ். அந்த மிஸ்ட்ரிக்கல் ஓகே மிஸ்ட்ரிக்கல் பாக்ஸ் மட்டும் கிடச்சிச்சின்னா இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ண மாதிரி காய்ஸ். யாரு காய்ஸ் அது? இது இந்த ஓனாய். நம்ம ஏற்கனவே இதுக்கு முதல்ல பாட்டில் பார்த்துருப்போம்.
ஓகே, உல்ஃப் ஸ்கின்னும் பீஸ்ட் மீட்டும் கிடச்சிருக்கு. காய்ஸ் என்ன காய்ஸ் இங்கேயும் ஏதோ நெருப்பெறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது இப்படி எங்கேயும் போக சொல்லுது. நம்பி போகலாமா? காய்ஸ் யாரு காய்ஸ் இது? இல்லை எனக்கு புரியல. யாரு காய்ஸ் இது இந்த திண்டிக்கு இருக்கிறது? ஏதோ சுடுறாங்க காய்ஸ். லாவா மேனானு அந்த காய்ஸ் என்னவோ நடக்குது காய்ஸ். காய்ஸ் அவனுக்கு பேர்னிங் டேமேஜ் விழுது பார்த்தீங்களா? நம்ம அடிக்கிறேன் நான் சொன்னேன். என்ன காய்ஸ் தலை தனியாக உடம்பு தனியாக வருது காய்ஸ். அது சுடுது காய்ஸ். காய்ஸ் போடு, பேர்னிங் டேமேஜ் வேறு லெவல். நெருப்பு பார்த்து விளங்குதான்னு தெரியல. ஓகே, ஏதோ நம்மளுக்கு அடிச்சிச்சு இப்போ. காய்ஸ் 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 அது ஏதோ பாதுகாத்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஏதோ ஒரு பெட்டியாக தான் இருக்கு. இப்போ அந்த குண்டனை வேற போடணும். காய்ஸ் அந்த நிற்கிறான் காய்ஸ். எங்கே ஆளை காணல. செத்துட்டானா? நம்மளுக்கு என்ன வந்துச்சு? கியர் கிரியேட் ஆங்க காய்ஸ். ஓகே போடு, இதுலேயும் பேர்லேயும் கிறிஸ்டல் காய்ஸ். காய்ஸ் வந்துட்டாங்க காய்ஸ். குண்டன் அடிச்சு கொண்டுட்டாங்க காய்ஸ். எலும்புடா அப்படியே எலும்புடா. என்னென்ன கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க காய்ஸ். செத்த கதை. அப்பா காய்ஸ் ஃபைனலி குண்டன் செத்துட்டாங்க காய்ஸ். ஏதோ டச்சுன்னு எதெல்லாம் ஏதோ கிடச்சிருக்கு. ஓகே காய்ஸ், இதை கொண்டதுக்கு நம்ம லூட்டு. இது என்னது? யாரையோ கொண்டு இருக்காங்க காய்ஸ் இந்த இடத்துல. ஓகே அதுதான் இப்போ விளங்குது. நம்மளுக்கு தேவையான அளவு பெர்லியன் கிறிஸ்டல் கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு மிஸ்டிக்கல் பாக்ஸ் தான் கிடைக்கல காய்ஸ். அதை நினச்சா கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அது கிடச்சா அந்த மிஷன் முடிச்சிருக்கலாம் காய்ஸ். இந்த இடத்துக்கான மிஷன் என்ன இது? உள்ளே போகலாமா? போடு, உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. எப்படா போகிறோம் உள்ள? ஓகே காய்ஸ் இன்னொரு ஏதோ ஒன்று சத்தம் கட்டி விட்டுருக்கு எனக்கு. ஆல்ரெடி அடிக்கிறாங்க காய்ஸ். நான் இப்போ தான் கவனிக்கிறேன். காய்ஸ் இந்த மாக்கு எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாக்கிட்ட நின்றா நம்மளை லூட் கிடச்சிச்சு. இப்போ கிடைக்கல. ஓகே இந்த மாக்கு இங்கால வந்திருக்கு. ஓகே காய்ஸ். காய்ஸ் என்ன காய்ஸ் எங்கேருந்து வரானுங்க காய்ஸ்? ஓகே எனக்கு விளங்கிச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். ஏதோ ஒன்று இருக்கு காய்ஸ் இந்த இடத்துல மிஸ்ட்ரியா. நம்ம அதை கண்டுபிடிக்க போகணும்.
இப்போ தான் கவனிக்கிறேன். ஓகே, இது எங்கால கூட்டிகிட்டு போகுது? இங்கால திரும்பி இங்கால காணல ஒன்று. என்ன காய்ஸ் ஏமாத்துறாங்க? டே இது வேறு ஆனவனண்டா வந்து கொண்டுக்கிட்டு இருக்கு நம்மளை. இங்கே ஒன்றுமே இல்லையே காய்ஸ். ஆனால் ஓகே, இங்கே ஏதோ ஒன்று இருக்கு. லெட்டரா? ஓகே காய்ஸ், இது லெட்டர்னு ஒன்று இருக்கு. மேஃப்ளை லெட்டரா? டே லெட்டரை கூட வாசிக்க விட்றானுங்கள்ல, செம்மையாக கடுப்பாது. ஓகே, அவ்வளோதானா? காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கேருந்து போகிறது இப்போ பெட்டரான ஆப்ஷன். ஐய இதுவா? ஓகே, வந்த மாதிரி திருப்பி போக வேண்டியதுதான். ஓகே காய்ஸ், நம்ம கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே டிஸ்அசம்பிள் பண்ணிடுவோம். இது என்னது? ஏதோ மெஷின் கோர். ஓகே சரி, செலக்ட் ஆல் கொடு. போடு, இவ்வளோ லூட்டா? நம்பி எல்லாத்தையும் ஓகே எல்லாத்தையுமே நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ அந்த பெர்லியம் கிறிஸ்டல்னு ஏதோ கிடச்சிச்சு, அதுதான் இப்போ முக்கியம் நம்மளுக்கு. இப்போ அதை வச்சு காய்ஸ் என்ன காய்ஸ் செய்கிறது? இப்போ ஏகே கிராஃப்ட் பண்ணுவோமா இல்லை ஸ்கார்? இல்லை காய்ஸ், நம்ம ஸ்காரே செய்வோம். எனக்கு செய்யணும் போல இருக்குது ஸ்கார். கிராஃப்டட் த லாஸ்ட். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அந்த ஏகேக்கு நம்ம ஒரு மூடு போட்டோம் சரியா? அந்த மூடை இப்போ நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி ஆகணுமே. சரி, டிசபிள் பண்ணணும். ஓகே, நம்ம மூடை எப்படி போட்டோம் அதே மாதிரி போவோம் காய்ஸ். ஓகே நம்மளுக்கு 2 மூட் கிடச்சிச்சு காய்ஸ் சரியா? போருங்க, 2 லெஜெண்டரி மூட் கிடச்சிச்சு. அதான் அவருக்கு பார்க்கணும். அப்போ இன்னொரு மூடு வந்து தலைவருக்கு போட்டுருவோம். காய்ஸ் அது இதுக்கு வந்துட்டு காய்ஸ் போடு 540. ஓகே, கத்திக்கு மூட் இருக்கா? ஆமாம் காய்ஸ். இப்போ என்ன செய்யற? டயர் 1. ஓகே, நம்மளுக்கு ஏகே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம போயிட்டு இந்த இதில் கேலிபிரேட் கூட பண்ணலாம் நம்மளால். ஓகே, கேலிபிரேட்னா என்னென்னு சொல்கிறாங்க காய்ஸ். கேலிபிரேட்டுக்கு வந்து இங்கே 4வது கடைசியாக இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு ப்ரோசன் நம்ம 4 தடவை தான் கேலிபிரேட் பண்ண முடியும். அதனால நம்மளோட பவர்ஸ் கொஞ்சமே இன்க்ரீஸ் ஆகும் காய்ஸ். நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணுவோம். ஓகே காய்ஸ், ப்ரோசன் வேணும் காய்ஸ். ப்ரோசனுக்கு என்ன தேவை? சார்கோல் மட்டும்தான் காய்ஸ் தேவை. சார்கோலுக்கு நம்மளால் 18 செய்ய முடியுது. ஓகே, நம்ம சார்கோல் அடிச்சிட்டு வரோம் காய்ஸ். ஓகே, இந்த பெட் இருக்கணும். இந்த 2 பெட்டு சீரியஸி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெட் காய்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் இது நான் ஈவெண்ட்டில் கிளைம் பண்ணேன். இது வந்து எங்கேயாச்சும் இருக்குது காய்ஸ் ரேராக. அது இப்படி இந்த டிக்கிங் பெட் பார்த்தீங்கன்னா டேர்ம் பண்ணிடுங்க காய்ஸ். நான் எப்படி டேர்ம் பண்ணே பேருந்து வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் காய்ஸ். ஓகே, இது என்ன செய்யுதுன்னா அந்த பாருங்க காய்ஸ், எனக்கு கிட்டத்தட்ட தேவையான டைம் பார்த்துருந்தா இன்னொரு 477. நான் இப்போ கிராஃப்ட்டு கொடுத்துட்டேன் மிச்சத்தை எல்லாத்தையும். இதில் பாருங்க 778 கோப்பரோரே. நம்ம இவ்வளோலாம் அடிக்கல. அது சீரியஸ் வேறு லெவல் காய்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இதை டேர்ம் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? டேர்ம் பண்ணி இந்த இதுக்குள்ளே போட்டால் தான் காய்ஸ். அது இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூஸபிலிட்டி கொடுத்து தலைவன் வந்து அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். இந்த பாருங்க, இது 800 மேலே. அது வந்து அயனோரே நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே, வேறு லெவலா எப்படி காய்ஸ்? நான் தேடி பார்த்துட்டேன் காய்ஸ். நம்மளால் டயர் 3க்கு அப்கிரேட் பண்ண முடியா? ஒரு சோகமான விஷயம். ஏண்டு காய்ஸ், நான் இப்போ காட்டினேன் ரொம்ப விசராது. இந்த நீங்கள் பார்த்து எந்த கண்ணையுமே அப்கிரேட் பண்ண முடியாது காய்ஸ். நம்ம இப்படி போய் இந்த இதில் டயர் 3 போகணும்டா. இந்த பார்த்தீங்கன்னா தெரியுங்க காய்ஸ், ஏதோ என்னென்னலாம் லூட் கேட்குறாங்க காய்ஸ். ஓகே, இந்த பார்ட் தான் காய்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ரெயின் ஃபினண்ட் பார்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்க பார்க்குறேன். ஓகே காய்ஸ், ஸ்காருக்கு கூட அதே தாங்க காய்ஸ். இந்த
இந்த பார்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்டா, நம்மளோட இந்த சிந்தடிக் பெஞ்சன் ஒன்று இருக்குங்க கைஸ். அதை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு இந்த பார்ட் ரொம்ப தேவையாக இருக்குது. அப்போ நான் என்னத்தை செய்கிறேன்? ஓகே கைஸ். அதனால் நம்ம ஆனால் நம்மளால் இன்னொன்று பண்ண முடியும் கைஸ். இதில் காலிபிரேஷன் போனோம்டா இதுதான் கைஸ். நான் அந்த ஓகே கைஸ் நம்ம மேக்ஸ் லெவல் காலிபிரேஷன் பண்ணிட்டோம். பொறுங்க கைஸ், நம்மளோட டேமேஜ் பார்ப்போம் இப்போ எத்தனைண்டு. ஏன்னா நம்ம பார்க்கக்குள்ளே 84 இருந்துச்சு. காய்ஸ் 98 காய்ஸ் டேமேஜ் போடு. ஃபயர் ரேட் 515 இப்படி எதுவும் ஏறி இருக்கு காய்ஸ். ஓகே ஸ்கார்ஸ் என்ன பவராக தான் காய்ஸ் இருக்குது. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பவராக இருக்க முடியும். ஓகே சரி காய்ஸ், அப்போ நம்ம மிஷன்ஸ் முடிக்க பார்ப்போம். ஏற்கனவே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த ஹைடு பைப்ஸ் அண்ட் வயர் இந்த மிஷனோட முடிக்க பார்ப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், விசிபிலிட்டி செட்டிங் ஏதோ இருக்குது, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். காய்ஸ் நம்ம ஹிடனுக்கு போடுவோம் காய்ஸ். இவ்வளோ ஈஸியான மிஷன் காய்ஸ். இந்த பாருங்கள் முடிச்சாச்சு. இப்போ உடங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே காய்ஸ், என்ன காய்ஸ் பில்ட் ஃப்ளோர் மிரரா? இதில் எப்போ காய்ஸ் நம்ம எல்லா மிஷனையும் முடித்தோம்? ஒன்றுமே புரியல எனக்கு. ஓகே ட்ராக் கொடுத்து போட்டு ஃப்ளோர் மிரர் ஏதோ கட்டணுமா காய்ஸ்? டெரிட்டரி கூட தான் போகணும் பண்ணி. ஓகே இந்த இருக்கு காய்ஸ், கட்டிடுவோம். ஓகே நம்ம ஃப்ளோர் மிரர் கட்டியாச்சு. வெயிட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நம்ம இந்த மொத்த இதையுமே கம்ப்ளீட்டே பண்ணியாச்சு காய்ஸ். இதில் இருக்கிற ஆமாம் காய்ஸ் போடு. இன்னும் அது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இனி கஷ்டமாக வரப்போகுது காய்ஸ். இந்த இதுலலாம் ஃபேஸ் 5 வரைக்கும் இருக்குது. என்னது காய்ஸ் இது? சரி நம்ம பொஸ் ஃபைட்டுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயாச்சு கைஸ். ஓகே உங்களுக்கு காட்டுறேன். இந்த கன்னெல்லாம் ஓவர் பாடு தான். புல்லட்டும் கிராஃப்ட் பண்ணோம். புல்லட்டு கொஞ்சம் ஏற்கனவே 1000 கொண்டு போய் ஓகே பத்தினது. ஓகே பிரச்சனை இல்லை, திருப்பியும் 1000 செய்வோம். ஓகே கைஸ் 360 இன்னொன்று போடுவோம் கைஸ். ஓகே ஓகே நம்ம ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும் சரியா? நம்ம ஸ்டார்டிங்கில் செஞ்சுருக்கோம். நான் மிஷன் வர நினச்சேன் சரியா? இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியலே. ஓகே சரி, அந்த கிராஃப்டிங்குள்ளே போங்க சரியா? உங்களோட மிமிட்டிக்கில் போயிட்டு இந்த பேசிக் இயரில் அன்லாக் பண்ணி வைங்க சார் கைஸ். இந்த பேசிக் இயர் கொஞ்சம் முக்கியம். அன்லாக் பண்ணி வச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் ஒன்று அன்லாக் பண்ணலாம். ஓகே நான் இப்போ அன்லாக் பண்ணிட்டேன். இதில் ஆர்மர்லாம் கிடைக்கும் கைஸ். ஆர்மர் அன்லாக் ஆகிருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி கன்ஸும் நம்மளுக்கு ஷொட்கன் அன்லாக் ஆகிருக்கு கைஸ் முக்கியமாக. ஓகே நம்ம இப்போ வச்சுருக்க ஆர்மரோட அது பவராக இருக்கா பார்ப்போம் கைஸ். அதுக்கப்புறம் என்ன செய்யணுண்டு என்ன அதே கிராஃப்ட் பண்ணிடலாம். ஆர்மர் கிராஃப்டிங் நம்ம வச்சுருக்கிறது வந்து 80 HP 12 24 சரி 80 12 24. காய்ஸ் நம்ம வச்சுருக்கிறது இந்த ஆர்மரோட நம்ம வச்சுருக்க பவர் காய்ஸ் வேறு லெவல். இதேமே நம்மளால் கேலிப்ரேஷன் பண்ண முடியும் காய்ஸ். அப்போ பண்ணு பார்ப்போமா? பொறுங்க காய்ஸ் வரேன். என்ன தேவை? ஓகே சார் இந்த ஆர்மரை ஃபுல் செட்டு செஞ்சுட்டு இந்த மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் எப்படியும் செஞ்சிடும் ஒரு வழியா. அப்போ காய்ஸ் கேலிப்ரேஷன் பண்ணுவோம் காய்ஸ். ஓகே கேலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்னொன்று கொடுத்து கேலிப்ரேஷன் பண்ணால் மேக்ஸ் ஆயிடுது. அப்போ எல்லாத்தையும் ஓகே 2 நம்ம லெவலப் பண்ணுற மாதிரி காய்ஸ் விளங்கிட்டா மேக்ஸ் ஆகிடு. இப்போ நான் எல்லாத்தையுமே இப்படி செய்கிறேன்.
ஓகே காய்ஸ், நம்மளோட ஆர்மர் இப்போ பவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே காய்ஸ், நான் இந்த ஏகே நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் அடிமை வேணும். இந்த உள்ள ஒருத்தனை பார்த்துட்டேன், இங்கே லூட்டையும் அப்படி எடுத்துகிட்டு போவோம் காய்ஸ். டிஸ்அசம்பிள் பண்ணணும். ஓகே, இந்த இப்போ பாருங்க காய்ஸ், மண்டே பிளக்குறேன் காய்ஸ். இந்த 175 போடு காய்ஸ். மண்டேக்கு பட்ட 175 காய்ஸ், வேற லெவல். உடம்புல பட்ட எவ்வளோன்னு தெரியல, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் கூடிய சீக்கிரத்தில். காய்ஸ் சீரியஸ்லி வேற லெவல். ஓகே தலைவர் இருக்கார். இந்த காய்ஸ் உடம்புல பட்டா 109 காய்ஸ். அவனுக்கு பேர்னிங் டேமேஜ் விழுந்தது தானே இப்போ திருப்பியும். ஓகே பரவாயில்ல, வீட்டுக்கு காய்ஸ் இப்போ ஏதோ கிடச்சிச்சு தானே நம்மளுக்கு மெஷின் கோரண்டு. அதை இப்போ நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி பார்ப்போமா? புரியுங்க காய்ஸ். ஏண்டா இந்த மாதிரி டிஸ்அசம்பிள் சில பல பொருட்கள் இருக்குங்க காய்ஸ், அது எங்கேயாச்சும் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு கிடச்சிச்சேன்னா அது என்னென்னு எனக்கு தெரியல சரியா. கிட்டத்தட்ட இந்த போஸ்ட் மிஷின் அந்த மாதிரி காய்ஸ் இப்போ விளங்கின்னு நினைக்கிறேன். அந்த பொருட்களை வச்சு தான் அந்த பொருட்களை நம்ம என்ன காய்ஸ் இப்படி வாய்க்குள்ளது. அந்த பொருட்களை நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணால் தான் காய்ஸ் நம்மளுக்கு இது கிடைக்கும். என்னது அந்த ரெயின் ஃபென்ஸ்ட் ஆர்மன்னு சொல்லி ஏதோ பில் போர்டுன்னெலாம் கிடச்சிருக்கு. ஓகே காய்ஸ் சரி, நம்மளோட கால் இன்ஜூரி ஆகிட்டாங்க காய்ஸ். ஓகே இன்னும் மெதுவாக தான் விடுவோம் காய்ஸ். டக்குன்னு போய் அதை ஏதாச்சும் செஞ்சு பார்ப்போம் காய்ஸ். நம்மளுக்கு இந்த இதாங்க காய்ஸ் அது இல்லையே, நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்கல காய்ஸ், வேஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ இவ்வளோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். பாய். இப்போது விடைபெற உங்கள் சீரியஸ் கம்மிங் காய்ஸ். பாய். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் ஒரு தரமான பஸ் ஃபைட் இருக்க போது நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஏன்டா நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு காய்ஸ். ஓகே, நம்மள்ட்ட மெடிக்கெட்ஸ் கூட இருக்குது இப்போது ஓரளவுக்கு. ஓகே, ப்ளஸ்ஸு நம்ம ஒரு கேலிபிரேட் மேக்ஸ் பண்ண ஒரு கன்னும் இருக்குது காய்ஸ், அதுவும் லெஜெண்ட்ரி. ஓகே காய்ஸ், அதனால் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுங்கள். பாய். இப்போது விடைபெற சீரியஸ் கம்மிங் காய்ஸ். பாய்.